காம்பன்சேஷன். பிகாஸ் நீங்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ விஷயங்கள் வாழலாம், எவ்வளோ விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு என்ன நினைக்கிறீங்கன்னா, யார்கிட்ட போய் சொல்கிறது, சொன்னால் எனக்கு என்ன நீதி கிடைக்க போகுது, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பெண்கள் அவங்களுக்குள்ளேயே வச்சு தப்பான டிசிஷன் எடுத்துடுறீங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. இப்போ இந்த கேஸில் பாருங்கள், சுதர்ஷனோட ஒய்ஃப் விமலா தேவி, அவங்க பாருங்கள் தைரியமாக எடுத்துகிட்டு வந்து இது கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய விஷயம் வெளில வந்திருக்கு. இது வெளியில் வந்திருக்கு அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ண நினைக்கிற ஆண்கள் வந்து அதை பண்ணாமல் இருக்கிறது ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. நான் எல்லா ஆண்களும் பண்ணுவாங்கன்னு சொல்ல விரும்பலை. பிகாஸ் எந்த அளவுக்கு வந்துட்டு ஆண்கள் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே அளவுக்கு பெண்களும் பார்த்தீங்கன்னா இப்போ கணவரை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலங்கள் மாறிடுச்சு. பட் அப்படி இருந்தாலுமே அதிக சதவீத பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இப்போ இந்த கேஸே வந்து பார்த்துக்கிட்டோம்னா, இந்த சுதர்ஷனோட மனைவி வந்து டாக்டராக வந்து இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க வந்து வரதட்சணை கொடுமையை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, டொமஸ்டிக் அபியூஸும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர மேம் இப்போது ஒரு சில விஷயங்கள் இப்போ ரத்தன்யா கேஸாக வந்துருக்கட்டும், இந்த கேஸாக வந்துருக்கட்டும், ஒரு சில பேர் வந்து டொமஸ்டிக் அபியூஸாக வந்து பண்ணாமல் மென்டல் ப்ரெஷராக வந்து டார்ச்சரை வந்து பண்ணுவாங்க வீட்டில். அது வந்து கணவன் மட்டும் கிடையாது, மாமியார் வந்து பண்ணுவாங்க, மாமனார் வந்து பண்ணுவாங்க, நாத்தனார் வந்து பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் சட்டத்துல வந்து இடம் இருக்கா மேம்? இந்த கேஸ்ல என்ன மேம் வந்து ஆயிருக்கு? கண்டிப்பா இருக்கு சார். நீங்க சொன்ன மாதிரி கணவர் அடிச்சா மட்டும்தான் குற்றமா, இல்லைன்னா வந்து அவர் வந்து துன்புறுத்துறாரு, என் மதர் இன் லாவா இருக்கட்டும், ஃபாதர் இன் லாவா இருக்கட்டும், என் கணவராக இருக்கட்டும், என்னை மென்டலி ட்ராமா பண்றாங்க. அந்த ட்ராமாவை என்னால் அனுபவிக்கவே முடியல. என்னை அடிக்கிறது இல்லை, என்னை தொடுறது இல்லை, எதுவுமே பண்ணுறது இல்லை. ஆனால் அந்த மென்டல் ட்ராமா என்னை டெய்லி சித்திரவதை பண்ணுதுன்ட்டு நிறைய பெண்கள் வராங்க நம்மக்கிட்டே, கிளைண்ட் நிறைய வராங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, தாராளமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு மென்டல் இக்வாலிட்டி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே லாவில் சட்டப்படி பார்த்தா நீங்கள் தாராளமாக இப்போ என்னென்ன சொன்னேன் இதே கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் இன்லாஸ் மேலேயும் கொடுக்கலாம், உங்கள் கணவர் மேலேயும் தாராளமாக கொடுக்க முடியும்.